ஈடமரம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாகட்டும், ரெண்டையும் பத்தி தான் பேச போறோம். ஸோ நேற்றுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க் அது தொடர்ச்சியா நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கும் ஸ்கூல் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. பெரிய அளவுல விறுவிறுப்புகள் இல்லை அப்படின்னாலும் அங்கிருந்த சில சண்டைகள் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சில இடங்கள்ல திவ்யா கோவப்பட்டு ஏதோ பேசுறாங்க, சில இடங்கள்ல பார்வதி கோவப்படுறாங்க, விஜய் சில இடங்கள் நடிப்பு அரக்கி அப்படிங்கிற ஒரு பட்டத்துக்கு வியன்னா சூட்டபிளா இருக்காங்க அப்படிங்கறத நேற்று பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த டாஸ்க் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்களுக்கு ஒரு இது வார்னிங் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு, இப்படிதான் நீங்க இந்த டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நம்ம பேச போறோம் இன்னைக்கு. நம்ம கூட நான் உங்க ஹரிஷ் முகத்தில் பேசுறதுக்காக பிரியவரான வணக்கம் ஹரிஷ். சொன்ன மாதிரி நம்ம நேத்து கூட நம்ம பேசணும். இது 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவியர் மாதிரியே தெரியல. வியனா நடிப்பு அரக்கிதான் உண்மையிலேயே. ஏன்னா ரொம்ப கிரிஞ்சா பண்றாங்க. என்ன சொல்றது, அந்த அன்வான்ட் கியூட்னஸ், அது அன்வான்ட் திங் அது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு மெச்சூரிட்டி லெவலே இல்லாம. இப்போ தெர் இஸ் a லிமிட் ஃபார் எவ்ரிதிங். நீ விளையாடுறதுக்கு கூட ரொம்ப ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணி போற, அடுத்தவங்க பவுண்டரிக்குள்ள போறன்ற மாதிரி இருக்கு. அது எந்த ஸ்டூடெண்ட்டும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா 11th 12த்ன்றப்போ ப்ராக்டிகல்ஸ்ல கை வைப்பாங்கன்ற பயம் பசங்களுக்கு இருக்கும். அப்ப எப்படி இவ்வளோ இதுவா இருப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு கூட என்ன சொல்றாங்கன்னு புரிஞ்சிக்க முடியாத நிலைமையில தான் எல்லாருமே உள்ள இருக்காங்களா அப்படின்றதுதான் நான் கேக்குறேன் நானு. இப்போ கனி, ஃபர்ஸ்ட் ஐ கம் டு கனி. ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு வார்டனோட காலை அமுக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது ஆக்சுவலி நம்ம பேசுறப்ப ஒரு காலை எப்படி அழுத்தி விடலாம் அப்படின்னுட்டு நம்ம பேசுவோம். இவங்க தமிழ்ல அமுக்கி விடலாம்னுட்டுன்னு இருக்கு. ஸ்டூடெண்ட் எப்படி ஒரு வார்டன் கால்ல அமுக்கி விடலாம்னுட்டுன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் வாய்க்கிழிய பேச தெரியுது இல்ல. அப்போ ஸ்கூல்ல வார்டனும் டீச்சரும் கட்டி பிடிச்சிட்டு சுத்துவாங்களா? கேட்டா அக்கா தம்பின்றீங்க, அம்மா பையன்றீங்க, அதுக்கப்புறம் அவன் மேல அந்த மாதிரி பையனை பிடிக்கும்ன்றீங்க, அவன் பேரை சொன்னா வெக்கப்படுறீங்க, ரெண்டு பெரிய பெரிய வளர்ந்த பசங்க வச்சுட்டு நம்ம அசிங்கப்படுறோம். நம்ம இத பாக்குற நமக்கு அதுவும் நீ ஒட்டுமொத்த பெண்களுக்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னுட்டுன்னு வேற சொல்ற நீ. எனக்கு தெரியல, இது இது இந்த அம்மா எப்படி கொண்டு போகுது இது அப்படின்றது தெரியல. எல்லா நீ ஒண்ணு கேள்வி கேட்கிறன்னா நம்ம கரெக்டா இருந்தா தானே நம்ம கேள்வி கேட்க. இது ஒரு இதுவா இருந்தது. எஃப்ஜே பார்த்தனா என்ன சொல்றது, நைட் எல்லாம் வியானா கூட இருக்கிறாரு, பகலானா தூங்குறாரு. இன்னும் அது கேப்டன் ஆயிட்டும் இன்னும் அந்த தூக்கத்திலேயே தான் இருக்காரு. அப்போ கேப்டனா இருந்து நீ என்ன பண்ற? இப்ப இந்த வீக் கேப்டனுக்கு வேலையே கிடையாது. அப்ப நீ என்ன பண்ற? சோ நீயே அங்க ரூல்ஸ் மீறிட்டு தான் இருக்க. கேப்டனா இல்லைனாலும் நீ இப்ப இந்த கேப்டனா அங்க என்ன சொல்றது, எதுவும் அங்க ஒர்க் இல்லைனாலும் நீ அந்த கேப்டன்ஷிப்பை மீறி தான் பண்ணிட்டு இருக்க. தூங்குறது தூங்குறது தூங்குறது, ராத்திரியில தூங்கி தொலையண்டா அப்படின்றதுதான் கேட்கறதுக்கு நம்மளுக்கு தோணுது. என்ன சொல்ற, ராத்திரியில எல்லாருமே பேர் பேரா பிஸியா இருக்கிறாங்க. ஸ்மோக்கிங் ரூம்ல ஒரு பேர் போகுது, தலை ரூம்ல ஒரு பேர் போகுது. இப்ப அது எப்படி அது வியானால தலை ரூம்ல போயிட்டு படுத்துட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. எனக்கு அது என்ன சொல்றது, இத பிக் பாஸ் கேள்வியும் கேட்காம இருக்காரு. அது நீங்க மக்களுக்கு போட்டு காட்ட வேண்டாம். யூ மஸ்ட் கொஸ்டின் இல்ல. அது இப்ப என்ன பிக் பாஸும் சோம்பேறி ஆயிட்டாரான்ற மாதிரி தான். லாஸ்ட் சீசன் வரைக்கும் பிக் பாஸ் ஒரு இதுவா பவர்ஃபுல்லா இருந்தது. இந்த சீசன் பார்த்தா பிக் பாஸும் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டாரோ, இல்ல அவருக்கு அந்த இதுவே மாறிடுச்சோ, இல்ல அவரையுமே கெடுத்து விட்டுட்டாங்களோன்ற மாதிரி தான் இருக்கு. அதர் திங் பார்வதியோட சாரி விக்ரம் ஒளிச்சு வைக்கிறாரு. ரியலி தட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர். இப்போ பிரஜனோட பேண்ட்டை ஒளிச்சு வைக்கிறீங்க, அவங்க லுங்கி கட்டிட்டு இருந்தாரு நேத்து. இப்போ ஒரு பொண்ணோட அவளோட இது சாரியை ஒளிச்சு வைக்கிறப்ப இப்ப பார்வதி வாட் ஷி வில் டு? அவ கேக்குறது அதுதான், நான் பிளவுஸும் இன்ஸ்கர்ட்டும் போட்டுட்டு நிக்கட்டுமா? எதுக்கு நீங்க ஒரு லேடிஸ் விஷயத்துல, லேடிஸோட சென்சிட்டிவ் விஷயத்துல எல்லாம் எதுக்கு விளையாடணும்ன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட்னுட்டுன்னு பண்றது, இதுதான் வக்ரம் பிடிச்சதுன்னுட்டுன்னு நாங்க எங்க பாஷையில சொல்றோம். சுபிக்ஷா பண்ணது, சுபிக்ஷா தான் எடுத்து வச்சாங்க. விக்ரம் சுபிக்ஷா காப்பாத்துறேங்கிற பேர்ல நான் தான் அதை எடுத்து வச்சேன் அப்படின்னு அவர் ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாரு. அது பார்வதி அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை கண்டினியூ பண்ண வச்சது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அக்செப்டபிளா இல்லைன்னு நான் பார்க்கறேன். ஏன்னா அது எவ்வளவு இஷ்யூ ஆகுது, பார்வதிக்கு எவ்வளவு அது ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும்.
ம். உங்களுக்கு நேத்து நைட்டு கூட வந்து பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை வருது. திவ்யா வந்து அவங்க கதகதையா சொல்ற ஆளுங்க தான். அவங்க வந்து ஒரு விஷயத்த எடுத்தாங்கன்னா அதை வந்து 1 hour டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் முடிப்பாங்க. பட் அதுக்காக ம். வந்து வை வி நீட் டு கிவ் அ ஸ்பேஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்வதி கேட்டாங்க. அதுவும் என்ன பொறுத்த தப்புன்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. ஒரு பிரச்சனை வருதுன்னா 2 தரப்பையும் கேட்கணும். ஒரு கேட்கணும். தரப்புல நீங்க வந்து கேட்டு இன்னொரு தரப்ப கேட்காம விட்டா அது தப்பு. கமருதீன் வந்து ஸ்டாப் பண்றாரு. திவ்யா நீங்க சொல்ல வேணாம், எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற ரேஞ்சில் ஸ்டாப் பண்றாரு. அரோரா அதை அப்படியே கட் பண்ணி எல்லா பக்கமும் கேட்கணும், கேட்டாதான் உனக்கு எது நியாயம் எது சரின்னு தெரிய வரும், உனக்கு தேவையில்லைன்னா நீ போய் தூங்குன்ட்டாங்க அரோரா கமருதீன். ஸோ அது ஒரு கிளாஷ் போயிட்டு இருக்கு. அந்த கிளாஷோட நீட்சியா தான் நான் பாக்குறேன். நான் ஏதோ பிராங்க் பண்ணணும்னு நினைச்சாங்க, அது பிராங்கா இல்ல, அது பிராங்கை தாண்டி வேற எங்கேயோ போகுது அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு அட்லீஸ்ட் அவங்க அழுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனேயாவது கொடுத்துருக்கணும். அதுவும் டிலே பண்ணி நான் தான் எடுத்த விஷயம் விக்ரம் அவரா தனக்கு தனக்கு தானே ஒரு விஷயத்த பண்ணிட்டு அவர் வந்து சொன்னது அதுவும் அக்செப்டபிளா இல்லை. சுபிக்ஷா பண்ண தப்புக்கு விக்ரம் பழி ஏத்துக்கிறதெல்லாம் அக்செப்டபிளா இல்லை. சுபிக்ஷா பண்ணாங்கன்னா சுபிக்ஷா அதை ஒத்துக்கணும். ஆமா, நான் தான் அதை இது பண்ணேன். அன்வான்டா இருந்தது. இதுதான் நாங்க இப்ப விக்ரம் பண்ணியிருந்தாக்க அது வக்ரம் பிடிச்ச வேலை அப்படின்றதுதான் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இதுல வந்துட்டு ரெண்டாவது பெண்களை நீங்க சொன்ன மாதிரி அந்த கனி அவங்க வந்து அந்த அமுக்கணும் இது பண்ணணும் காலம் சொல்றாங்க அந்த விஷயத்தெல்லாம் வந்து அது தமிழ்நாடுல நான் நியூஸ்லயே பார்த்துருக்கோம். ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து மசாஜ் பண்ண சொல்ல சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்படுத்தின விஷயம் சமீபத்துல நடந்தது. அந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலா போய் பள்ளிக்கல்வித்துறை அதுல வந்து தலையிட்டு அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் வந்து பணி நீக்கம் பண்ணி அவங்க மேல விசாரணை வச்சாங்க. ஸோ வெளியிலேயே உங்களுக்கு வந்து அது தவறான விஷயம் அப்படிங்கிறப்போ உள்ள அதை எப்படி அலோவ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டா பேட் எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அசிஸ்டன்ட் வார்டனுக்கோ இல்லை வார்டனுக்கோ இல்லை வந்து அங்க இருக்கிற டீச்சருக்கோ வந்து கையமுக்குறது காலமுக்குறதுலாம் அது அவங்களுடைய வேலையே கிடையாது. இது வந்து வெளியில வேற ஒரு எக்ஸாம்பிளா வந்து பேட் எக்ஸாம்பிளா போய் முடியும். ரெண்டாவது இவங்க வந்து ஒரு கேரக்டர் எடுத்துட்டாங்கன்னா கேரக்டர்ல இருக்கணும். அந்த கேரக்டர் எடுத்துட்டு அவங்க வந்து நான் எஃப்ஜேவோட லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இவங்க ரியானா போறது அது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஸ்கூல் பொண்ணு வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் வந்து லவ் பண்ற மாதிரி இருக்கு. அது எவ்வளவு பெரிய பேட் எக்ஸாம்பிளா வந்து முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா ஸ்கூல்லையும் எல்லா இடங்கள்லயும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ஸும். இது எப்படி என்ன மேனேஜ் பண்றதுன்னு பல பேருக்கு தெரியல. ஒரு பக்கம் இந்த ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் போதைப் பொருள் கலாச்சாரம். அந்த ஸ்கூல்ல எல்லாம் நிறைய போதைப் பொருள் கலாச்சாரம் இருக்கு. காலேஜஸ்லயும் இதே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸ்கூல் காலேஜ் மேனேஜ்மெண்ட்லாம் இதை வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அவங்க அவ்வளவு கஷ்டப்படும் போது நீங்க அதை இன்னும் ஈஸியா இருக்கிற மாதிரி அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு ஒரு கான்செப்டை புகுத்தி கொண்டு போறீங்கன்னா அது அன்அக்செப்டபிள். அதை வந்து அப்பவே ஸ்டாப் பண்ணிடணும். கண்டிப்பா ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு அப்பவே புரிய வச்சிடணும். அவர் காலையில தான் இன்னைக்கு காலையில தான் சொல்றாரு எல்லாரும் வந்து ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே வந்து அவங்கவுங்க கேரக்டர் வெளியில போயிடுறீங்க. அது பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு டாஸ்க். இந்த டாஸ்கா ஆடுங்க. இதை தாண்டி நீங்க கேரக்டர் வெளியில போனீங்க அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு வார்னிங்க கொடுத்துருக்காரு. இதை நேரத்தை கொடுத்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இன்னைக்கு முடிய போகுது, இன்னைக்கு கொடுத்து என்ன பண்ண போறாருன்றது தெரியல. இதுல வந்துட்டு நமக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க்ல ரெஜிஸ்டர் ஆன பேர்னா வந்துட்டு வார்டன் வசந்தி தான். வேற யாரோட பேருமே வந்துட்டு நம்மளுக்கு மைண்ட்ல கிடையாது. பார்வதியும் எஃப்ஜேயும் வந்துட்டு அவங்க தனியா ஒரு குரூப்பா இருந்தாங்க. திடீர்னு எஃப்ஜே என்ன ஆயிட்டாரு, கனி பிரஜின் எஃப்ஜே எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு குரூப்பா செஞ்சுட்டாங்க. பார்வதி அமித்தும் தனியா தெரியுறாங்க இப்போ. ஆமா, அது தப்பு இல்லையா? அது இப்ப கனி எஃப்ஜே எல்லாம் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுவா போயிட்டு நின்னுட்டாங்க. இங்க ஸ்டாஃபுக்கு ஒரு சப்போர்ட் இல்ல அப்படின்றதே வந்துட்டு தப்பான விஷயம் இல்லையா? இப்ப இந்த அம்மாக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, இது இப்ப பேச்சு எடுத்தாலே நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது அப்படின்றதுதான். எனக்கு இதுல ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னா பிரஜனுக்கு வந்து என்ன ரோல் எடுத்து பண்ணணும்னு அவருக்கும் தெரியல. இன்னுமே தெரியல. அவர் பிரின்சிபல் ரோல்ல எடுத்து பண்றாரு. அதை ஓகே, அது ஓகே பெட்டரா இருக்கு. பட் மாரல் சயின்ஸ் டீச்சரா அவர் இன்னுமே அவருடைய ரோல் என்னங்கிறது வெளிக்காட்டவே இல்லை. அவருக்கு 2 ரோல் ஒரே நேரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 ரோலும் பண்ணணும் அவரு. ஆனா ஒரு பண்ண முடியாது. இன்னொரு ரோல் பண்றதுக்குள்ள ஏகப்பட்ட பஞ்சாயத்து ஒரு இல்ல. இவர் கரெக்டா மாரல் சயின்ஸ் டீச்சர் அந்த ரோல் எடுக்கும்போது ஒண்ணு பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் ஏதாவது சண்டை வந்துருது, இல்ல பார்வதிக்கும் திவ்யாவுக்கும் சண்டை வந்துருது, இல்லைன்னா விக்ரம் சுபிக்ஷா ஏதாவது ஒரு ரகலை கிரியேட் பண்ணி விட்டுறாங்க. இத தீர்க்கணும்னா மறுபடியும் பிரின்சிபல் ரோல் எடுத்து பண்ண வேண்டியது. ஓகே, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அந்த பார்வதியோட கேரக்டர் அந்த வார்டன் வசந்தி தான் வந்துட்டு எல்லாரும் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்துட்டு ரொம்ப யோசிச்சாக்கா குமரன் என்ற கேரக்டரை எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கே தவிர
மத்த யாரோட பேரும் யாருக்குமே ரெஜிஸ்டர் ஆகல. அப்ப இதுல வந்துட்டு டாஸ்க ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இந்த 2 பேர் தான், இந்த 2 ஜீவன் தான் நான் சொல்றேன். விக்ரம் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. விக்ரம் வந்து அவருடைய ரோல் ஓகேவா இருக்கு. பட் என்னன்னா சின்ன குழந்தை மாதிரி இருக்கு பாக்குறது. அதுதான் 11th ஸ்டாண்டர்ட் பையனுக்கான இது ஆக்டிவிட்டிஸ் எதுவும் கிடையாது. பட் சில சமயம் நல்லா இருக்கு பாக்குறது. சில இடங்கள்ல காமிக்கலா இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்டா நல்லா இருக்கு. காமிக்கலா இருக்கு. பட் அது சின்ன பசங்க ஒரு 6th 7th படிக்கிற பையன் பண்ற மாதிரி இருக்கு அந்த ரோல்லாம். +2 படிக்கிற பையன் மாதிரி இல்ல அது. இல்ல. ஓகே. அவர் எடுத்த ரோலை வந்து ஓகே, அவர் எடுத்த ரோல் அந்த என்ன சொல்றது, அந்த ஃபேஸ் கெட்டப்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே பக்காவா மேட்ச் ஆச்சு. அதை எப்படி மேட்ச் பண்ணிருக்கணும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ரோபோட்டிக் மாதிரி பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது இன்னும் பெட்டரா சூட் ஆயிருக்கு. இல்ல அப்படின்னா ஒரு அராத்து பையன் வந்து +2ல சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பையன், ஆனா நல்லா படிப்பான், அவன் மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அப்படி ஒரு ரோல் எடுத்து பண்ணியிருந்தாரு அப்படின்னா அதுவும் பெட்டரா இருக்கும். பட் வந்து இவரு என்ன சொல்றது, படிப்ஸாவும் இருக்காரு. ரெண்டாவது வந்து இவர் பண்ற வேலையெல்லாம் பார்த்தா 5வது 6வது படிக்கிற பையன் பண்ற வேலை மாதிரி இருக்கு. ரொம்ப கிட்டிஷா இருக்கு. இப்ப பிபி வந்துட்டு இந்த டாஸ்க கொடுத்திருக்கிறது, அது தமிழம்மான்னு இந்த அம்மாவுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு சப்ஜெக்ட வந்துட்டு மோட்டிவேட் பண்றதுக்கு, அது பரவலா வந்துட்டு இது பண்றதுக்காக தான் வந்துட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த கிளவுன் கனி திரு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த டாஸ்க ஜோக்கா பண்றாங்க. எரிச்சலா இருக்கு. இது யாராச்சும் வந்துட்டு முன்னெடுக்கணும், லைக் ஏதாச்சும் ஒரு நடக்கணும்ன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நானு ஒரு பிக் பாஸுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்றதெல்லாம் வேற. ஆனா என்ன சொல்றது, ஒரு மதர் டங்குக்கு தமிழ்நாட்டுல இருந்து தமிழை வந்துட்டு இந்த அளவுக்கு இது பண்றது வந்துட்டு அவமதிக்கிறது எனக்கு சரியா தோணல. திருக்குறள்ல சொல்லி கொடுக்குறன்ற பேர்ல வந்துட்டு அது ரொம்ப கிண்டல் பண்ணி இது பண்ணி எனக்கு சத்தியமா புரியல. திருவள்ளுவருக்கு நாம ஒரு பக்கம் வந்துட்டு அவ்வளவு பெரிய சிலைய வைக்கிறோம் கடற்கரையில போயிட்டு. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு அதே திருவள்ளுவர் வந்துட்டு ஒரு ஷோ நடத்திட்டு அந்த திருவள்ளுவரை அப்படியே கடலுக்குள்ள அழுத்துற மாதிரி இருக்கு. இது என்ன இதுன்றது எனக்கு தெரியல. தமிழம்மான்னு சொல்றப்போ உனக்கு வந்துட்டு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை விட்டுட்டு நீ என்னமோ கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு 5 குரல், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் 5 குரல் கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் போயிருக்கு பிரின்சிபால் ரஜனுக்கு. அது எப்படி பண்ண போறாங்கன்னு இன்னும் புரியல. ஏன்னா தமிழ்ல கொலை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். அதுதான் சொல்றேன், இது என்ன தமிழமா, இது வெளியில நல்லா தானே தமிழ் பேசிட்டு இருந்துச்சு, இதுக்கு என்னது அந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் இதுக்கு அந்த கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. இது உட்காந்து என்ன சிரிச்சுட்டு எப்படி சொன்னா என்ன இருக்கு, கரெக்டா சொல்லிட்டான்ல, குரலை இது பண்ணல அப்படின்னா எங்களுக்கு புரியல எங்களுக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் பெங்களூர்ல எல்லாம் அந்த திருவள்ளுவர் சிலை வைக்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளவு போராட்டங்கள் எல்லாம் நடந்தது, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு அவமானங்கள் எல்லாம் தாங்கிட்டு ஒரு திருவள்ளுவரோட சிலையை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல இதுக்கு போனாக்கா வந்துட்டு திருவள்ளுவருக்குன்னுட்டுன்னு ஒரு உருவம் கொடுத்து இப்படிதான் திருவள்ளுவர் இருந்தாருன்னுட்டுன்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இப்படி எல்லாம் போற்றக்கூடிய ஒரு திருவள்ளுவரை இப்படி அவமானப்படுத்தணுமா இந்த ஷோலன்றதுதான் என்னோட கேள்வி. அடுத்தது ஹரிஷ், திஸ் வியானா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். திஸ் வியானா அவன் எஃப்ஜே வந்துட்டு ஏதோ யூஸ் அண்ட் த்ரோ பண்ற டிஷ்யூ பேப்பர் மாதிரி அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். லைக் ஆதிரை வந்துட்டு அவங்களும் வந்துட்டு என்ன சொல்றது ரெடியா தான் இருந்தாங்க இதுக்குன்னு வச்சுக்கோ. பட் ஸ்டில் லாஸ்ட்ல ஹர்ட் ஆயிட்டு தான் வெளியில போனா. சோ த சேம் திங் இட்ஸ் ஹேப்பனிங் டு வியானா. எனக்கு சத்தியமா புரியல அது வியானா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்கன்றது சுத்தமா எனக்கு புரியல. வியானாக்கு இது என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறது புரியல. ரெண்டாவது இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. எஃப்ஜேவோட அவங்க க்ளோஸ்னஸ் காட்டுறாங்க ஓகே, பட் கேமரால ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறாங்க. வெளியில பார்த்தாங்க எங்க அம்மா என்ன கொண்டே போட்டுருவாங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணு. பட் வந்து கேமரால ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்குது. எல்லா கேமராலும் ரெக்கார்ட் ஆகும். அது அந்த பொண்ணு பண்ணதா தெரியாம பண்ணதா எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு சாப்பாட்டுக்கு பண்ண அந்த ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கோமாளித்தனம் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். நான் வந்து வெஜ் சாப்பிட்றது எங்க வீட்டுக்கு தெரியாது, நான் நான்வெஜ் சாப்பிட்றது எங்க வீட்டுக்கு தெரியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி காட்டினாங்க. இந்த பொண்ணு அதுதான் பண்ணிட்டு இருக்கு. நான் இங்க லெப்டினன்ட் கொடுக்கறது வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி காட்டாங்க. அதுவும் ஹாட் ஸ்டார்ல வந்து அது ஒரு ப்ரோமோ வேற, 3 ப்ரோமோ வரிசையா ஒரு பேக்ரவுண்ட் சாங் போட்டு. இல்ல ஹாட் ஸ்டார்ல என்னமோ இதெல்லாம் என்கரேஜ் பண்ற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. இது கியூட்டா இருக்குல்ல, அது இவங்களுக்கு ஒரு பாட்டு அந்த எஃப்ஜே வந்துட்டு இது கியூட்டா இருக்கு ஓகே. எனக்கு இது கியூட்டா இருக்குங்கிறத தாண்டி ஒரு ஸ்கூல் பொண்ணு ஒரு என்ன சொல்றது
அசிஸ்டன்ட் வார்டர் லவ் பண்ற கான்செப்ட்ங்கிறது எப்படி பார்க்கப்படும்? ஒரு அண்டர் ஏஜ், அந்த பொண்ணுக்கு ஒரு 17-16 வயசு கூட இருக்காது, அவ்வளவுதான், ஒரு 16-17 வயசு தான் இருக்கும், 18 கூட தாண்டி 12th படிக்கும் போதெல்லாம். ஆமா, அப்படி இருக்கிறப்போ இல்ல 10th-க்கு 15 இயர்ஸ், அப்போ 16-17 இயர்ஸ் 17-17 இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து மேஜர் ஆகாத ஒரு பொண்ணு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வார்ட் பாய் வந்து அசிஸ்டன்ட் வார்டன் லவ் பண்றது அப்படிங்கிறது சட்டப்படியே தப்பு. நீங்க சட்டப்படி இப்போ நீ அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்னா இப்ப அவர் வந்துட்டு ஏதோ ஒண்ணு ஒரு +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சிருக்கலாம், படிக்காம போயிருக்கலாம், அதுக்கப்புறம் வேலை தேடி இருக்கலாம், வந்திருக்கலாம். அந்த பையனுக்கு ஒரு 25-26 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நான் ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் கூட நான் ஒன்றும் சொல்லல. ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஏன் சச்சின் வந்து 40 வயசுல இருக்கிறவங்க இவங்களதான் வந்து மேரேஜ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் அது ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. பட் வந்து உங்களுக்கு மேஜர் ஆகாத ஒரு பொண்ணு இந்த பையனை லவ் பண்ற மாதிரி காட்டுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம். ஆமா, ஒரு பேக்ரவுண்ட் ஒரு மியூசிக் போட்டு ஒரு சாங் போட்டு இது நல்லா இருக்குல்ல, லவ் பண்ண சூப்பரா இருக்குல்லன்னு ஒரு கேப்ஷன் வேற போட்டு நீங்க அதை வந்து ட்வீட் போடுறீங்க அப்படின்னா சட்டத்திற்கு விரோதமான நீங்க ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்க. அப்போ போக்சோ ஆக்ட்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? இப்போ இந்த மாதிரி 18 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களுக்கு பாலியல் சீண்டல், இந்த மாதிரி காதல் எதுவா இருந்தாலும் வந்துட்டு அந்த பையன் மட்டும் தான் பாதிக்கப்பட போறான். இந்த பொண்ணே விருப்பப்பட்டு போனாலும் தண்டனைன்றது வந்துட்டு அந்த பையனுக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும் போது இது போக்சோ ஆக்ட்ல வரும். இது இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்ன்றப்போ வந்து அப்போ எப்படி இதை வந்துட்டு நம்ம என்கரேஜ் பண்றோம், ஒரு ஷோல கொண்டு வரோம். ஓகே ஃபைன், அது கேரக்டர் விட்டு வெளியில வந்து பண்றாங்கனாக்கா அதுவும் கிடையாது, கேரக்டர்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு இவங்க ஹாட் ஸ்டார்ல வந்துட்டு அந்த இது போடுறப்போ, ப்ரோமோ போடுறப்போ, அந்த கிளிப்பிங்ஸ் போடுறப்பெல்லாம் வந்துட்டு இவங்களோட இதுவை வந்துட்டு அப்படியே போட்டுட்டு கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு, இது நல்லா இருக்குன்னு அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. சொசைட்டிக்கு என்னத்தான் சொல்ல வரீங்க? அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற ரேஞ்சு கொண்டு போறாங்க. எனக்கு அது புரியல. குழந்தை திருமணமே தப்புங்கிற ரேஞ்சில நீங்க அந்த குழந்தை காதலுங்கிற விஷயத்த நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கியூட்டா இருக்கல, சூப்பரா இருக்கலன்னு ஒரு கேப்ஷனை போட்டு நீங்க பேக்ரவுண்ட் சாங் போட்டு பண்ணது நல்லா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற அதுக்கு. எனக்கு அது புரியல. அந்த பொண்ணு பண்றது தப்புன்னு உங்களுக்கும் தெரியும், இந்த ஷோ நடத்திட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கும் தெரியும். அந்த பொண்ணோட ரோல் அப்படி. அந்த பொண்ணுக்கு வயசாக 20-22 வயசாயிருக்கும், அது ஓகே. பட் வந்து அந்த பொண்ணு எடுத்துக்கிற ரோல் அப்படி. படத்துலயே அந்த மாதிரி காட்சி கூட இருந்தாங்க. இவ்வளவு நாள் இந்த மாதிரி எல்லாம் போராடிட்டு இருக்காங்க பல பேர். சென்சார் போர்ட்ல அதனாலதான் வந்து எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வந்து ஸ்கூல் பையன் ஸ்கூல் பண்ண நீங்க லவ் பண்றது காட்டலாங்கிற ரேஞ்சுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு சென்சார் போர்ட்ல இன்னைக்கு. இருக்கிறப்போ நீங்க வந்து ஒரு டெலிவிஷன் சேனல்ல நீங்க வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ பண்றங்க பேர்ல இந்த மாதிரியான விஷயங்களை ஊக்குவிக்கிறீங்க அப்படின்னா சட்டப்படி அது குற்றம். நீங்க அது எப்படி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க மக்கள் நீங்க நினைக்கிறீங்கன்னு புரியல. அந்த பண்ணுது அந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னு தெரியாம அந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கு. பிக் பாஸ் நீங்க ஒரு வாய்ஸ் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு 40-45 வயசு இருக்கும், அவருக்கு தெரிய வேணாமா? இல்ல அந்த பிக் பாஸ் ஷோ நடத்திட்டு இருக்கிற மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வேணாமா? இல்ல அங்க இருக்கிற எடிட்டிங் டீமுக்காக தெரிய வேணாமா? அதை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி ஒரு மியூசிக் போட்டு விட்டு ஒரு பாட்டை ஓட்டி விட்டு அதை ட்விட்டர்லயும் சோசியல் மீடியா மற்ற சோசியல் மீடியாவும் ஷேர் பண்றதுல என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த ஷோன்றது நம்மளுக்கு சுத்தமா புரியல. முதல்ல எல்லாம் ஏதோ என்ன சொல்றது அடல்ட்ஸ் கண்டென்ட்னு கத்திட்டு இருந்தோம், இப்போ போக்சோ வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. அப்போ தீஸ் பீப்புள் ஆர் என்கரேஜிங் தீஸ் திங்ஸ். ஒரு இது கிரைம் வந்துட்டு பண்றதுக்கே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இது ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறதா இருக்கு. இது கண்டிப்பா வந்துட்டு தமிழை கொச்சப்படுத்தினதுக்காகவும் சரி, இந்த போக்சோ ஆக்டுக்கு இதுவா வந்துட்டு இவங்க இந்த மாதிரி பண்ணது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோ இல்ல ஒரு ஷோ மாதிரி பண்ணியோ போக்சோ ஆக்ட வந்துட்டு இல்ல இது பரவாயில்ல ஜஸ்டிஃபை பண்றதுக்கு, நார்மலைஸ் பண்றதுக்கும் அவங்க பண்றதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் நடவடிக்கை மக்கள் எடுக்கணும்ன்றதுதான். காட்டுறீங்க, 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்க்கக்கூடிய ஷோ அப்படின்னு காட்டுறீங்க. அதுக்காக 16 வயசுல இருக்கிறவங்க யார் வேணாலும் லவ் பண்ணலாம் அர்த்தம் இருக்கும். க்ரஷ் இருக்கும். அது வந்து எல்லா ஸ்கூல்ஸ்லயும் இருக்கும், எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும், அதெல்லாம் அக்செப்டபிள். பட் அதை வந்து ஆதரிக்கிற மாதிரி நீங்க வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை வந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணி நீங்க ஆதரிக்கிறது எப்படி? அவங்க பண்ணுங்க. அது வந்து 16 வயசு 12 வயசு 13 வயசு 14 வயசுல எல்லாம் காதல் வரதான் செய்யும். அதெல்லாம் தப்பே இல்லை, அதெல்லாம் நார்மல். பட் வந்து அதை ஊக்குவிக்கிறதுங்கிறது பேரண்ட்ஸே அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த ஃபேமிலியும் அதை அக்செப்ட் பண்ணாது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து
ஒண்ணு அந்த பையனை வேற ஸ்கூலுக்கு மாத்தி விடுங்கன்னு பேரண்ட்ஸ் பேசுவாங்க, இல்ல இந்த பொண்ணை வேற ஏதாவது இது பண்ணலாமான்னு பார்ப்பாங்க, வேற ஏதாவது செக்ஷன் மாத்தி விடலாமான்னு பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து பெருசா அவங்களும் இது பண்ணிக்க மாட்டாங்க, இது ஆதரிக்கவும் மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ சேனல் ஏன் ஆதரிக்குதுன்னு மட்டும் புரியல. அந்த கேரக்டர் அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டரை புரிய வைக்கணும் முதல்ல வியானாக்கு அது புரியாம வியானா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதனால என்ன பின்விளைவுகள் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அட்லீஸ்ட் சேனல் தரப்பா இருந்தாலும் பேசணும், அது பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்னு எனக்கு புரியல. அதுதான். அப்புறம் செகண்ட் ப்ரோமோ எல்லாம் பார்த்தா பார்வதி ரொம்ப அழற மாதிரி எல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ பார்வதி அழறப்பதான் அப்பதான் ஞாபகம் வருது, ஓ நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல அப்படின்னுட்டு. சரி, அந்த அம்மா ஓட்டுக்காக பண்றாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த லெட்டர்ல என்ன இருந்தது? ஆக்சுவலா நான் டாப்ல தான் இருக்காங்க பார்வதி, நாமினேஷன் ப்ராசஸ்ல. அவங்களுக்கு தெரியாது இல்ல இங்க என்ன நடக்குது, அவங்களுக்கு தெரியல, ஓகே. பட் அவங்களுடைய ரோலை கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத டாப்ல இருக்காங்க. கண்டிப்பா. அரோராவும் ரம்யாவும் தான் வந்து, அரோரா, ரம்யா, வியானா 3 பேர் தான் பாட்டம் 3ல இருக்காங்க. ஓகே. ரம்யா வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதிகம். நீங்க ஓட்டுப்படி இல்லாம நான் வந்து எங்க மேனேஜ்மெண்டோடைய கோட்டால இருந்து நாங்க ஒருத்தர் வெளியே அனுப்புவோம் அப்படின்னீங்கன்னா யாரை அனுப்புவாங்கன்னு சொல்ல முடியாது. வினோத தள்ளிடுவாங்க. அவருக்கு ஆவாங்க, அவருக்கு கண்டென்ட்டும் கொடுக்க முடியல, அவருக்கு கண்டென்ட் இல்ல. அதுதான் வினோத. இப்ப அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா வினோத தான் வெளியில இருக்கலாம். பட் அவர் கண்டென்ட் இல்ல, இதுக்கு மேல அவர் கண்டென்ட் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நம்பிக்கை இல்ல, ஒண்ணும் இல்ல, ஸ்டஃப் இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. வந்தாரா 50 நாள்ல வந்துட்டு ஏதோ ஒரு வாரம் 10 நாள் திவாகரை வச்சுட்டு ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த காம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணி போயிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, விஜய் சேதுபதி சொன்னது தப்பு. உங்க காம்போ நல்லா இருக்கு, விஜய் சேதுபதி சொன்னது தப்பு. அதை சொல்லாம இருந்திருந்தா அப்படின்னா ஒரு செந்தில் கவர்மெண்ட் காம்போ மாதிரி போயிருக்காது. அதுதான் சொல்லக்கூடாது, சொன்னது தப்பா போயிடுச்சு. அது நான் எதிர்பார்த்தேன், இது கண்டிப்பா போய் கொலாப்ஸ் ஆக போகுது அடுத்த வாரமேனாக்கா, அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. சோ ஒன்னும் இல்ல இன்னைக்கு பேசுறதுக்கு. ஆல்மோஸ்ட் எல்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் பண்ணிருக்குமா ஹரிஷ்? இல்ல, எல்லாம் கவர் பண்ணிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அந்த டாஸ்க்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. நல்ல டாஸ்க், இந்த டாஸ்க ரொம்ப அழகா கொண்டு போகலாம். அந்த அழகா கொண்டு போகலாம். இம்ப்ரூவ்மெண்டே இல்லாம இவங்க சண்டை போடுறாங்க, இவங்க வந்து பாத்திரத்தை தூக்கி எறிகிறாங்க, அவரால அடிக்கிறாங்க. இது டாஸ்க் மாதிரி எனக்கு தெரியல. இது இவங்களுக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விரோதங்கள் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க சில இடங்கள்ல. அதெல்லாம் தான். அந்த லெட்டர்ல என்ன இருந்தது அதுதான் கேட்டுட்டு இருந்தேன் நான். ஒண்ணும் இல்லைங்க, அது இதெல்லாம் கிடையாது. அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதை போட்டுக்கிட்டு அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு மனித தாக்குதல் நடத்துறாங்க, அவங்க வந்து ஹியூமிலியேட் பண்றாங்க, அது ஒன்றும் பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. திவ்யா எழுதின லெட்டர் அது. ஆமாம்மா, அதுல ஒண்ணுமே கிடையாது. இதை வந்து இது தூங்கிட்டு நீங்க வந்து இது வந்து ஹியூமிலியேட் பண்ற மாதிரி இருக்கு, இது வந்து அவங்க தனிப்பட்ட முறையில தாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்றதெல்லாம் அது அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதுல ஒண்ணுமே கிடையாது. அது எனக்கு தெரிஞ்சு அந்த லெட்டர் வேஸ்ட்னு தான் நினைக்கிறேன். ஓகே. சோ அது என்ன அழுதாங்க, அதை ப்ரோமோவா போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த லெட்டர் இஷ்யூ வெளியில வந்தது. பார்வதி வந்து சின்ன விஷயத்தை பெருசாக்கக்கூடிய ஆடுதான். அதனால வந்து அவங்க ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல, ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதுல ஒண்ணும் இல்ல. சின்ன விஷயத்தை பெருசாக்கக்கூடிய ஆளுதான். திவ்யா மேல அங்க இருக்கிற யாருக்குமே ஒரு நல்ல ஒப்பீனியன் கிடையாது. பட் அதுக்காக பார்வதி சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போக மாட்டாங்க யாருமே. ஓகே. அது நேத்து நைட்டே தெரிஞ்சிருச்சு. பார்வதி சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போறதுக்கு யாரும் ரெடியா இல்லை அப்படிங்கிறது நேத்து நைட்டே தெரிஞ்சு. அதனால திவ்யா சொல்றதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பட் பார்வதி கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ பாப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். எதுவும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கூல் டாஸ்க்ல பேசுற அளவுக்கு இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கும் ஸ்டஃப் இல்ல, நம்மளுக்கும் ரிவ்யூ பண்றதுக்கு. அங்க இதெல்லாம் அவங்க இது பண்ணினா தானே வந்துட்டு நம்ம சொல்ல முடியும் ரிவ்யூ. அங்க ஒண்ணுமே இல்லன்றதுதான். சச் அ போரிங் சீசன்னாக்கா இதுதான் அப்படின்னுட்டுன்னு சொல்வேன் நானு. சோ லெட்ஸ் see tomorrow ஹரிஷ். கண்டிப்பா. தேங்க்யூ.